இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் பார்க்க போகிறோம். ரீயூஸ் ஐடியா தான். இன்றைக்கி இந்த சோப் பாக்ஸ் வச்சு தான் ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஐடியாஸ் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த பாக்ஸ் ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு பக்கம் இப்போ ஓப்பன் பண்ணணும். ஒரு பக்கம் மேல் பக்கம் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓப்பனாக இருக்கிற மாதிரி நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பாக்ஸை இப்படியே யூஸ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு கொஞ்சம் திக்கான அட்டையை அது மேலே ஒட்டி நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு எனக்கு தேவை நல்ல திக்கான அட்டை. என்கிட்ட இன்விடேஷன் கார்டு இருக்குது. அதை எடுத்து கட் பண்ணி அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நான் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். அது மாதிரி பல இன்விடேஷன் கார்டெலாம் தூக்கி போடவே எனக்கு மனசு வராது. எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு எதுக்காவது எனக்கு யூஸ் ஆகிடும் அந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன். யதார்த்தமாக இந்த க்ரீன் கார்டு எடுத்து வச்சுருந்தேன். பார்க்க இதுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. யதார்த்தமாக இருந்தது பதார்த்தமாக அமைஞ்சிடுச்சு. அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ இது கரெக்டாக அளவு எடுத்து இதை ஒட்டி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஈஸியாக வெட்டிக்கிறேன் ஒட்டிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. என்ன இஷ்டப்பட்டு செய்கிற கஷ்டமான வேலை தான் இது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணுங்கிறதுக்காக எப்படி வேண்டாலும் நம்ம கஷ்டப்படலாம். இது திக்கான அட்டையாக இருக்கிறதுனால ஒட்டுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் இந்த மாதிரி திக்கான அட்டையாக இருந்தால் தான் இது இந்த பாக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெடல். மினி ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதை இப்படியே யூஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து கைப்பிடி மாதிரி சின்னதாக 2 கைப்பிடி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கைப்பிடியை பாக்ஸில் 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன்.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் இது இப்படியே விட்டுற முடியாது, நமக்கு மனசு கேட்காது. அதனால் இன்னும் அழகுபடுத்துவோம். வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த பாக்ஸை அழகுபடுத்த தேவையான பொருள் வேறு எங்கேயும் எடுக்கலை. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்விடேஷன் கார்டில் சின்ன சின்ன பார்ட்ஸாக நான் எடுத்து இந்த பாக்ஸை டெக்கர் பண்ண போகிறேன். இந்த டெக்கர் ஐடியா மட்டும் நம்ம நினச்ச மாதிரி வராது. நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே இன்னும் வேறு ஐடியா மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து இறக்கிட வேண்டியது தான். அப்படி டெக்கரேஷன் பண்ணது தான் இந்த ஒரு ஐடியா. மணி பர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மினி பர்ஸ். பார்க்கவே செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மினி பர்ஸ் தான் பல ஆர்கனைசராக அவதாரம் எடுக்க போகுது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஐடியா என்னென்னு பார்ப்போமா? உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸுங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு பிடிச்ச என்ன ஐட்டமோ குட்டி குட்டி ஐட்டம்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த பேக் அடிக்கடி எடுத்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பொருள்லாம் காணடிக்காமல் பத்திரமா வச்சுப்பாங்க. செகண்ட் ஐடியா என்னென்னா, ஸ்டாப்லர் பின் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை பத்திரமா வைப்போம். ஆனால் எக்ஸ்ட்ரா பின்னை எங்கேயாவது வச்சுட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணும் போது தேடிட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் ஸ்டாப்லரையும் பின்னையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோம் ரெடி பண்ணி இந்த பாக்ஸ் உள்ளார இன்செர்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபோம் எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னா, ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வாங்குகிறோம்ல, மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரிலாம் வாங்கும் போது அந்த திங்ஸ் வந்து உடையாமல் வர்றதுக்காக இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோம். இதெல்லாம் தூக்கி போடாமல் அப்பப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். அதுலேருந்து ஒரு ஃபோம் எடுத்து தான் இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஹிஜாப் பின்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஊக்கு கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஹிஜாப் பின் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நாலாவது ஐடியா என்னென்னா, என்ன அழகாக காட்டுற ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸை நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மினிமலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதை தான் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். க்யூட்டான மினி ஆர்கனைசர், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ளஸ் என்னென்னா, டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. வேணான்னு தூக்கி போகிற பொருளை எடுத்து வச்சு அழகான ஆர்கனைசராக மாற்றிட்டேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு வீட்டை அடைச்சி வைக்கணுங்கிறது இல்லை. எந்தெந்த பொருள் எனக்கு தேவைப்படுங்கிறத எனக்கு தெரியும். அந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி அழகாக தேவைப்படும் போது மாற்றி ரீயூஸ் பண்ணிப்பேன். அதுதான் என்னுடைய ஐடியா. இதில் என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஐடியா தான். இப்போ நான் இது ஃப்ளவர் வாஷ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஐடியாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.